முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முருங்கைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க முருங்கைப்பூவை அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குறுமிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 முட்டையை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.